எல்லாருக்கும் தெரியுது டீச்சர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆலேந்து வரைக்கும் எழுதி பழகுவோம் அப்படின்னு எல்லாருமே எழுதி காமிச்சேன். சூப்பரா எழுதினேன் எல்லாருமே. அப்புறம் மெய்யெழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும்தான் பார்த்தோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த கிளாஸ் நம்ம வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு திருக்குறளும் பார்த்தோம், கற்க கசடர அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு திருக்குறள் பார்த்தோம். அப்புறம் டேஸ் ஆஃப் த வீக், வாரத்தின் நாட்கள் பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு. மெய்யெழுத்துக்கள்னா அந்த எழுத்துக்கு மேல புள்ளி இருந்தா அது மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெய்யெழுத்துல இருந்துதான் க கா கி எல்லாம் பிரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துக்களை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா இதுல இருந்து பிரிக்கிறத பார்ப்போம். அதாவது சமஸ்கிருதத்துல வந்து நீங்க எல்லாருமே டைரக்டா கக்க கங்கா அப்படின்னு பார்ப்பேன். தமிழ்ல வந்து கொஞ்சம் ரிவர்ஸா சொல்வா. ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துக்களை தெரிஞ்சுட்டு மெய்யெழுத்துல இருந்து க கா கி அப்படின்னு பிரிப்போம். ஓகேயா? இது ஒவ்வொரு மெய்யெழுத்துக்களா இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்ம கவர் பண்ணிட போறோம். ஓகேயா? இக்கு, நான் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் அடியேன் படிக்கிறேன் இன்னைக்கு. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன். இக்கு, இங்கு, இச், இஞ்சு, இட், இன். ஓகேயா? அதேதான் இந்த லெட்டர்ஸ் இங்க கொடுத்துருக்கு. அதே மெய்யெழுத்துக்கள் இக்குல இருந்து இன் வரைக்கும். லாஸ்ட் கிளாஸ் இந்த ஸ்லைடும் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, இதுல 3 டைப் இருக்கு. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுங்கிறத பொறுத்து அவ 3 கேட்டகரிஸா they have divided, based on the pronunciation. Okay, like phonetics you will say in English அப்படின்னு நீங்க சொல்வேன் இல்லையா, the same method தமிழ்ல வந்து 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்கா. வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கா. ஸோ எப்படி அழுத்தி சொல்லணும், அப்புறம் மெதுவா மெல்லினம்னா நுனி நாக்குல சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஜென்ரலா சொல்லப்போ கசட தப்பற எரல வழல ஞன நமன அப்படின்னு சொல்லுவா. ஓகேயா? இது வந்து மெய்யெழுத்துக்கள் அடியேன் கொடுத்துருக்கேன். பிகாஸ் we are going to start மெய்யெழுத்துக்கள். அடியேன் has written with இக்கு, இச், இட். Actually in general how people will say is கசட தப்பற அப்படிதான் சொல்வா. இதை வந்து நம்ம டீட்டெயிலா in upcoming classes we will see in detail. Okay, so straightly we will go to the session for today being planned. Okay, ik, this is the first letter ik. again repeat பண்றேன், ik. அதான் first letter of மெய்யெழுத்து. இக்கு சக்கரம், இக்கு சக்கரம். மெய்யெழுத்து வந்து நடுவுல தான் வரும், ஆரம்பத்துல வராது யூஸ்வலா. ஸோ இக்கு சக்கரம். அந்த இக்குங்கிற ப்ரொனவுன்சியேஷனே இருக்கிற லெட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். சாரி, வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாட் வி ஆர் கோயிங் டு see today is wherever this ik pronunciation comes, we are going to see such words. Okay, இப்போ நம்ம ஆனாவனால வந்து அம்மான்னு டைரக்டாவே பார்த்தோம். இப்ப அப்படி இருக்காது. மெய்யெழுத்துக்கள்ல பொறுத்த வரைக்கும் இக்குனா அந்த இக்கு ப்ரொனவுன்சியேஷனே ப்ராப்பரா எங்கெல்லாம் எந்தெந்த வேர்ட்ஸ்ல வருதோ we are going to see such words. And one more thing is, Adiyan is not going to take sampradaya words of மெய்யெழுத்துக்கள். Why? Because sampradaya words இதுக்கு மேல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க மெய்யெழுத்துக்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறச்சே கா வரிசை,
ஞா வரிசை அப்படின்னு நம்ம சம்பிரதாய வேர்ட்ஸ் பார்க்க போறோம். அப்படி பார்க்க போறச்சே we will be able to cover more number of words. Okay, more number of சம்பிரதாயம் words and even எப்படிலாம் பார்க்கலாம்னா நம்ம பாசுரத்துல வரப்ப தேசிக பிரபந்தமாகட்டும் இல்ல 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும் அதுல வர more number of words we are going to see after completing மெய் எழுத்துக்கள். ஓகே, இக்கு சக்கரம், இக்கு விளக்கு, இக்கு விளக்கு. ஓகே, விளக்கு அப்படின்னா lamp. ஓகே, இக்கு காக்கை, காக்கான்னு சொல்வா, அது கலோக்கியலா. இக்கு காக்கை. சக்கரம், இக்கு விளக்கு, இக்கு காக்கை. Ariyan needs 2 kids to read. Any 2 volunteers? உங்க பேரு chat windowல கொடுக்கிறீங்களா இல்ல Ariyan? Okay, Ariyan will call out. That will be better. SM 1053. Sri Vidya, right? SM 1053. Dikriya ma? SM 1053. அன்மியூட் பண்ணிருக்கேன் அவளை. நீங்களே அன்மியூட் பண்ணிருக்கீங்களா? ஆமா அரியன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க. 1053 பண்ணிட்டு சொல்லுங்க. You just try to unmute yourself. Sri Vidya Ramanujan. Okay, அவளனா ஓகே. அடியன் அரியன் படிக்கிறேல அரியன். இக்கு அடியன் படிங்க அரியன். இக்கு சக்கரம், விளக்கு, காக்கை, காக்கை. சன்யாசினி அரியன். சன்யாசினி அடியன். அரியன். அதிருத் SM 13201048. Adrit, you can unmute yourself and சக்கரம், விளக்கு, காக்கை. இது எந்த மெய் எழுத்துக்கு நம்ம படிக்கிறோம்? இது எந்த மெய் எழுத்துக்கு? இக். சன்யாசினி. தன்யோஸ்மி அடியேன். அடுத்தது என்னன்னா சம்மோர் இக்கு சொற்கள். இக்கு அப்படிங்கிற அந்த சொல் வந்து வேற எங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இக்கு கொக்கு, கொக்கு அந்த இக்கு வருது பார்த்தீங்களா? சோ இக்கு கொக்கு, கொக்கு மீன்ஸ் கிரேன். இக்கு நாக்கு, நாக்கு எல்லாருக்கும் தெரியும், டங்கு. இக்கு பாக்கு, இக்கு பாக்கு, பாக்குன்னா பீட்டல் நட்ஸ். ஓகே, இக்கு தக்காளி, இக்கு தக்காளி, தக்காளினா டொமேட்டோ. இக்கு முக்காளி, முக்காளி அவ்வளவுதான் சொல்லணும். அந்த லீ வந்து மெதுவா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இக்கு முக்காளி அப்படின்னா ஸ்டூல். ஓகே அடியே. நெக்ஸ்ட் வந்து நவ் நம்ம வந்து எழுதி பழக போறோம். வில் ரைட் இக். ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அவங்க நோட் பேனா வச்சுட்டு ரொம்ப ஈஸியா எழுத போறோம். ரெண்டு parallel lines போட்டுக்கோங்க, இல்ல ரெண்டு ஸ்டாண்டிங் லைன்ஸ், வாட் எவர் யூ சே. இப்படி போட்டு மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன். எப்படி எழுதணும்னா, அதாவது டோன்ட் see this. ஆக்சுவலா இதுல வரதும் நம்ம எழுதுறதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேயா? இப்படி இப்படி வரைக்கும் போட்டுருவேல. ஓகே, இப்படி போட்டு ரைட் அலாங் தடியேன். ஓகே, இப்போ மேல again will write one more time. இப்படி போட்டு இப்படி போட்டு இங்க வந்து இந்த மாதிரி இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க யூ மாதிரி.
பண்ணிட்டு அப்புறம் இப்படி again see இப்படி எழுதணும். எழுதிட்டு join again with this u. Ik. Kids, are you able to follow? You can message in chat. Okay. எது வருதா அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க chat window-ல. Okay. Okay. So we'll write one last time, one more time நம்ம எழுதுவோம். Usually கை எடுக்காம எழுதணும். I mean, once you start, you should not take your hands. That is how you have to write. Okay. See. Then bring down, join with this line, then go here, okay, go inside those two lines, then come back and join here. Make a dot above. Ik. Okay. Yes. Dhanyasmi. Super Shruti. So Nama will go to next. What is the next letter? Ing. What is the next letter? Ing. Okay. Ing. Ing Tangam. Ing Tangam. And the ing pronunciation varanum. And the madri words Ariyan has chosen. Okay. And konjo whatever we are using in daily life, Ariyan has chosen that words too relatively. Okay. Ing Tangam. So that whenever you hear this word, you can see that, I mean, try to relate that word with that letter. In the இடத்துல இங்கு வரும் அப்படிங்கறத try to relate. So if you start relating that, you will be able to remember the letters very easily. Okay. Ingu Tangam. Ingu Tangam. Ingu, what is this? Ingu Singam. Ingu Singam. Ingu Arangam. Ingu Arangam. Arangamna ரெண்டு மீனிங் இருக்கு. ஓகே. அந்த இடத்துல இருக்கிறது, இட்ஸ் a place அப்படின்னு சொல்வா. இன்னொன்னு வந்து அரங்கம்னா திரை அரங்கம், சினிமா ஹால் அப்படின்னு சொல்வா இல்லையா. இங்கு தங்கம், இங்கு சிங்கம், இங்கு அரங்கம். ஓகே. Two kids Ariyan will call out. இந்த பேர் கொடுத்திருக்கேன் இல்லையா, call out. யார் படிச்சது? அத்வித் படிச்சாச்சு. ஸ்ருதி அண்ட் அனிருத், நீங்க ரெண்டு பேரும் இந்த இது படிங்க. ஸ்ருதி SM 1121. After Shruti, Anirudh can read SM 1115. Shruti, can you able to unmute yourself? Yes, Ariyan. Okay. Ariyan, I can't see the screen. Now only I can see Ariyan. Ing. Yes, Ariyan. Ing. Tangam. Singam. Yes. Arangam. Dhanyasmi Ariyan. Dhanyasmi Ariyan. Okay. Anirudh SM 1115. Anirudh, you can read. Ingu Tangam. Okay. Anirudh. Anirudh, are you there? Okay. Okay. Samhita SM 1150. Samhita, you can read. SM 1020 1150. Samhita, you can read now. Ariyan கேக்குதா? கேக்குது. So
screen தெரியுதா? You can இங்கு தங்கம், இங்கு சிங்கம், இங்கு அரங்கம். Very good. Super. Danya. So, we'll see some more words of ingu. என்னெல்லாம் இருக்கு? இங்கு அங்கம். See, you can see இங்க first வந்து அரங்கம் அப்படின்னு பார்த்தோமா? இங்க அரங்கம் இங்கு கம் அப்படி பார்த்தோம்னா அரங்கம் அப்படின்னு இந்த ரா எடுத்துட்டா see how it is changing. அங்கம் அப்படின்னா மீனிங் மாறி போயிடுறது பாருங்க. அங்கம் அப்படின்னா பார்ட் ஆஃப் த பாடி, ஆர்கன். ஓகே, அங்கம் அப்படின்னா ரெண்டு, ஒன்னு வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதாவது ஆர்கன்ஸ் சொல்வா, இல்லாட்டி அதுல ஒரு அங்கத்தினர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அங்கத்தினர்னா ஐ எம் பார்ட் ஆஃப் தட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஓகே, அங்கம். சங்கம். இந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன். சங்கம் வச்சுதான் தமிழ் வளர்த்தா, சங்க தமிழ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சங்கம் குரூப், சங்கம் அப்படின்னா குரூப். கங்கா, கங்கை, river Ganga. Nangai, Nangai, Nangai means men. Okay. Tangai, Tangai, the younger sister. In Tamil, we have a specific word to say Tangai, Tambi, Akka, Anna. அப்படின்னு நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வேர்ட்ஸ் இருக்கு நம்ம சிப்ளிங்க ரெஃபர் பண்றதுக்கு. தங்கை அப்படின்னா யங்கர் சிஸ்டர். Okay. அங்கம், சங்கம், கங்கா, நங்கை, தங்கை. Okay. புரியுதா? Now, without any delay, we will go and write how to write ing. அப்படிங்கறத we will go and see. Right? See, ரொம்ப ஈஸியான ஒரு லெட்டர். இங்க பாத்தீங்கன்னா அது பாருங்க, ஸ்டாண்டிங் அந்த ரெண்டு லைன்ஸ் போட்டு இப்படி போட்டிருக்கால. We'll try to write here. Okay. சரி, இங்க ஒரு லைன் போட்டுண்டு, இங்க ஒரு லைன் போட்டுண்டு, இங்க ஒரு லைன் போட்டுக்கணும். சேம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இது ஒண்ணு போட்டுண்டு, இந்த ஊ போட்டோம் இல்லையா, ஊ மாதிரி இங்கேயும் இப்படி போட்டு இப்படி போட்டுங்க, இப்படி மேல போட்டு. I'm writing using mouse, so I'm feeling little difficulty, but okay. இது வந்துட்டு இங்க. ஓகே, புரியுதா? இது ஒன்று போட்டுண்டு, இது ஒரு லைன் போட்டு, then one more straight line. அந்த ஊ போட்டது, ஊ மாதிரி இது வரைக்கும் போட்டுண்டு, அப்புறம் இந்த இதை இங்க மேல இருக்கு இங்கு. If you have written ing. Okay. Idea cha? Shall we go to next letter? And some one or two kids can respond in chat so that Adiyan will go to next letter. Priyartha, if not Adiyan shall re-write one more time. Okay. Okay. Danyasni, Adiyan. We'll go to next letter. Ingu muchachu. The next letter is ich. Kids, to remember, to remember this sequence. Ik, ing. Ich, inj.
So say in pairs, it will be easy to remember. Okay, ikku ingu, ichu inju, it in. Say in pairs. Try to say in pairs. You will remember the sequence very easily. Okay, ichu, ichu pachai, ichu pachai, ichu kuchi, and ichu achu. Okay, ichu pachai, ichu achu. அச்சு அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்வா, இல்லாட்டி கட்டர். இதுல ரெண்டு the same word has two different meanings. Okay, one is print or cutter, depends on where you are using it. Okay, ichu kuchi, ichu kuchi, ichu pachai, ichu achu, ichu kuchi. Okay, so was Samhita muchachu. Okay, Dyuti and Vaibhav will read now. Dyuti. Read. So read ma. Ichu. Padi. Ichu. Padi. Ichu. Ichu pachai. Shamikano. Ichu pachai. Ichu achai. Pachai. Ichu pachai. Ichu achu. Ichu achu. Ichu kuchi. Again, Dhanyasmi. Dhanyasmi. And next one is, who is that? Vaibhav. Vaibhav, read ma. சொல்லுங்க படி. இச்சு பச்சை. அச்சு ஸ்டார் இல்ல, அச்சுதான். அச்சுதான். இச்சு குச்சி. குச்சி தெரியுமா? குச்சி தெரியுமா? தெரியுமா? சூப்பர். ஓகே, அடுத்த நம்ம என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். So kids, can you able to make out ich, ich, achu? See, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இச்சு கத்துட்டேன். இச்சு அச்சு. ஓகே, இந்த மாதிரி தெரிஞ்ச லெட்டர்ஸ் இருந்தா try to identify that. ஓகே, ஷமிக்கணும், இங்க தப்பா இருக்கு, இங்க ஒரு டைப்போ இருக்கு. பட் திஸ் இஸ் இச்சு வேர்ட்ஸ். இச்சு எலும்பிச்சை, இச்சு எலும்பிச்சை, அதாவது எலும்பிச்சம்பழம், எலும்பிச்சை. ஓகே, லெமன். இச்சு ஈச்சமரம். We have already seen this particular word. For ஈச்சமரம் அப்படின்னு பார்த்தோம். Aryan has used the same word here to get familiarized with the letters. Okay, ichu eechamaram, date palm tree. Okay, ichu mochai. Mochai, a type of beans, field bean abin solva. Ichu neer vichi. Ichu neer vichi. Neer vichi means waterfalls. There's one more word to represent waterfall. We'll say as aruvi. Aruvi nalum it means the same, waterfalls tha. And ichikaha Aryan has used this particular word. Neer vichi, neechal. Okay, neechal abina swim. Ichi elumbichai, ichi eechamaram, ichi mochai, ichu நீர்வீழ்ச்சி, ichu நீச்சல். Okay, so we'll write ich. Ich ரொம்ப ஈஸி, ஏன்னா you all know how to write ik. ikோட half மாதிரி இருக்கும் ich. Okay, we'll write
It's right along with தடியன். Okay, அவ்வளவுதான். So when you write a letter, try to compare with the other letter. இதையே இப்படி போட்டுட்டோம்னா இது வந்து இக் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அப்படி யோசிச்சேன்னா ஈஸியா. இது பாருங்க, இதையே இப்படி கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆயிடும்? It will become இக். Okay, but we are not going to write இக், we are going to write ich. அதையே வளைக்காம இது ஸ்ட்ரைட் லைனோட இப்படி நிறுத்திட்டேன்னா இது இச் ஆயிடும். Okay. 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 So you all able to write, no? It's very easy, right? Yes, deported, deported, dinnerthitonna. This is ich. Okay. Yes. Super. We'll go to next letter. என்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இச்சு, இஞ்சு, inj. Okay, this letter has to be pronounced as inj. Okay, inj, inji. See, inj, inji. Again இங்க நமக்கு ஈ தெரியும் இல்லையா ஆல்ரெடி? So ஈ, inj, சி, inji, inji, inj, மஞ்சள், inj, மஞ்சள். மஞ்சள் is yellow color. Okay, நம்ம இந்த ஊஞ்சலும் முன்னாடியே வச்சிருக்கோம், அதனால ஊஞ்சல், inj, ஊஞ்சல். ஓகே, inj, இஞ்சி, inj, மஞ்சள், inj, ஊஞ்சல். Okay, so two kids, Aditya, Aditya can read, and is it Maitreyi and Aditya can read for this letter. Okay, Aditya, you can read first, then followed by Maitreyi. Aditya, irkiyaamma? Is there? Adiyan, can you please repeat? Okay, inj, inji. You say along with me. Inj, inji. Adiyan, inj, inji. Inj, manjal. Inj, manjal. Inj, ஊஞ்சல். Inj, ஊஞ்சல். Right. So can you try on your own once? நீயா படிக்க ட்ரை பண்றியா? inj, inji. Inji, manjal, manjal. Inji, ஊஞ்சல். ஊஞ்சல் தான் சொல்லணும். ஊஞ்சல். இல்லு அழுத்தி சொல்லிடாத, இல்லு வந்து சாஃப்டா சொல்லணும். மஞ்சள், ஊஞ்சல், அவ்வளவுதான். Okay. Yes, sir. Tanyosmi. So Maitreyi, can you try? You want me to repeat once? Adiyan, I only was Maitreyi. I said. Acha, you only said. Adiyan, Aditya, எனக்கு unmute பண்ண முடியல first. So can I read now? Yeah, Aditya read பண்ணு. Okay. Inj, inji. Inj, inji. Inj, manjal. Inj, ஊஞ்சல். ஊஞ்சல். Very good. Danyasmi. So some more letters. Okay. Inj, பஞ்சு. பஞ்சு அப்படின்னா cotton. Okay. Inj, anjal. Anjal means, anjalna letter. Okay. Anjal. Okay.
Inj Tanjam. Tanjam means to surrender. Okay. சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்றோம் சம்பிரதாய வேர்ட்ஸ்ல, அதோட தமிழ் வந்து தஞ்சம். ஓகே. பஞ்சம். பஞ்சம் மீன்ஸ் 9. ஓகேயா. இஞ்சு பஞ்சு, இஞ்சு அஞ்சல், இஞ்சு தஞ்சம், இஞ்சு பஞ்சம். Okay. Now we have to see how to write, right? இப்போ இது பார்த்தேன்னா இந்த ஏ போட்டோம் இல்லையா, ஏ மாதிரியே இருக்கும். ஓகே. ஸோ இதுவும் ஈஸியா நம்ம எழுதிடலாம். See how it is. See the letter. ஜி போட்டு ஜி போடுறோமா, ஏ வரைக்கும் நீங்க போட்டுருவேன். என்ன பண்ணணும்னா இதே இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி கொண்டு வந்தா இது மேல புள்ளி வச்சா இஞ்சு. ஓகே. ஓகே. இப்படி போட்டு இங்கேந்து இப்படி எடுத்துன்னு வந்து இதுல கொண்டு வந்தா அது இஞ்சு. ஓகே. இப்படி போட்டுட்டு இங்கேந்து இப்படி எடுத்துன்னு வந்து இது வரைக்கும் இப்படி எடுத்துன்னு வந்தா இது இஞ்சு. ஓகே. இது புள்ளி இருந்தாதான் இஞ்சு, புள்ளி இல்லைன்னா ஞ அப்படின்னு சொல்லணும். ஸோ இஞ்சுன்னா என்ன பண்ணும், மேல புள்ளி வைக்கணும். Try to write neatly one more time. Okay. Inch. Okay. So you are able to write. Yes. Kids, are you able to write? Done? Yes. So we'll go to next letter. Yes. Okay. Done, yes. So pen letter. Okay. It. So okay. ஒரு சேஞ்சுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச these pictures are very familiar to you all, no? So அரியன் வந்து என்ன பண்ணிட்டேன், இதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். இட். இதுக்கு பேர் என்ன, இட். இந்த லெட்டர் பேர் என்ன, இட். ஓகேயா. So I need 1 or 2 volunteers to identify its name in Tamil, not in English. Okay. So யாராவது ஒருத்தர் ஒரு 2 பேர். Okay, Vasudha சொல்லுமா. Vasudha and Malolan can try. First Vasudha, you can tell this name. இது என்னவா இருக்கும், இட். படி, இது படி. அடியன் பட்டம். சூப்பர். இது என்னவா இருக்கும், இட். என்னது பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, நீயாவே சொல்லு. இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கல ஆத்துல. பூட்டி. பூட்டி இல்ல, பூட்டு. சூப்பர், வெரி குட். பூட்டு, வெரி குட். பெட்டி. சூப்பர் சூப்பர். பத்தேலா, நீங்களாவே சொல்றேன். இப்போ அது எதுல இட் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சிருச்சா? எஸ் அடியன். சூப்பர் சூப்பர். அடுத்தது யார், மாலோலன். யூ கேன் ஆல்சோ ட்ரை. இட்டு பட்டம். இட்டு என்னது, பட்டம். இட்டு பூட்டு. இட்டு பூட்டு. இட்டு பெட்டி. So Malalan, are you there? Malalan irukiyama? SM 13201134. Malalan, are you there? Unable to unmute. Okay.
You are unmuted. Malalan, you can read now. It. Malalan, you can read. ஓகே மலோல நீ பேசுறது கேட்கல எங்களுக்கு. அன்மியூட் பண்ணி தான் இருக்கு ஆனா கேட்கல. நாட் ஆடிபிள். அல்ல he is not audible. Okay. Malalan, maybe you can leave. Try to rejoin one more time. You can read the next letter. Okay. Shruti. Yeah, Shruti, you can try. Again, Shruti. Shruti, you can. It. Pattam. It. Put. It. Petti. Super. Sanyasi again. Sanyasi. Okay. Some more it words. It. Tat. The tat எல்லாமே again you will be using this word in your day-to-day life. Nothing is new to you, but Ariyan has tried to use those words which you are using in daily life. அப்பதான் நீங்க இந்த இட்டுங்கிற சொல் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். Okay, whenever you say தட்டு, it comes under it. அந்த இட்டுங்கிற அந்த லெட்டர் வந்து you will try to remember and recollect. Okay, அதுக்காக தான் அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அடியன் ட்ரை டு யூஸ் ஹியர். ஓகே, தட்டு, இட்டு தட்டு அப்படின்னா பிளேட். இட்டு பட்டு, பட்டு புடவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டு. பட்டு மீன்ஸ் சில்க். இட்டு பட்டாம்பூச்சி, இட்டு பட்டாம்பூச்சி. ஓகே, பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை. ஓகே, இட்டு பிராட்டி, பிராட்டி எம்பெருமாட்டி அப்படின்னு எல்லாம் இப்போ வந்தது இல்லையா பாசுரத்துல, மார்கழி திங்கள்ல வருமே. ஸோ பிராட்டி, பிராட்டி மீன்ஸ் தாயார். ஓகே, இட்டு தட்டு, இட்டு பட்டு, இட்டு பட்டாம்பூச்சி, இட்டு பிராட்டி. ஓகே, நீங்களாவே எழுதிருவேன் இந்த லெட்டர். ஸோ anyways, we'll try to write it. Very easy letter. Just put a L or a dot. அவ்வளவுதான். It. This is it. Okay. Finish. எழுதியாச்சா it? எழுதிட்டேல? One or two kids can respond here. Yes. Okay. Okay. And yes. Okay. Again. So two more kids for this. இதுல வந்து there's a tricky here. Let me see who is going to identify the correct word. Okay. So in. Again, first read the letter. In. Okay. In. என்னது? In. In கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இன்னுன்னு சொல்லிட்டோம்னா அது குறிலா போயிடும். ஓகே, அது இந்த இன் ஆயிடும். ரெண்டு சுழி. ஓகே, before moving to reading the words, one point to note. In Tamil we have two different same letter, அதாவது two different in. Okay, see 1 2 3 மூணு லூப் ஹோல் மாதிரி இருக்கா? ஓகே, இப்படி மூணு இருக்கா? 1, அப்புறம் இது ஒரு 2, இது ஒரு 3. you all can see, right? இதுக்கு பேரு மூணு சுழி. அந்த லூப்புக்கு பேரு சுழி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. மூணு சுழி நா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க எவ்வளவு இருக்கு? 1 2 3 லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதனால மூணு சுழி நா அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த லாஸ்ட் லெட்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியறதா? அங்க எத்தனை இருக்கு?
ரெண்டு தான் இருக்கு இல்லையா, 1 2. அதனால இது 2 சுழினா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எப்படி வந்து வித்தியாசம் தெரியும் நம்ம படிக்கிறச்சு அப்படின்னா, கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். சொன்னோம்னா 3 சுழியா 2 சுழினா அவ சொல்றாளான்னு நமக்கு தெரிய வரும். ஓகே, எப்படின்னா அப்படின்னு சொன்னேன்னா அது 3 சுழி சொல்றா, இந்த நான் சொல்றா அப்படின்னு நமக்கு புரியும். மீன், அவ்வளவுதான். மீன் அப்படின்னு சொன்னா அது 2 சுழினா சொல்றா அப்படின்னு நமக்கு புரியும். ஓகே, so the way you pronounce the letter will help the people to identify which na you are pronouncing. 3 லூப் இருக்கிறது சொல்றாளா 2 லூப் இருக்கிறது சொல்றாளான்னு புரியும். ஓகே, so 2 kids. Malolan, you can try. Super. Yes. Sangu illa. Okay, Malolan first. So, Malolan then followed by Vedant Karthik. Okay, Malolan, you can try ma. Malolan, you need to unmute. Adiyan kekarda. கேக்குறது. என்ன? கண். வெரி குட். இது கண்ணாடி. ஐ, சூப்பர், வெரி குட். நீயாவே கண்டுபிடிச்சியா யாரோ சொல்லிருந்தாளா? எனக்கு நானே கண்டுபிடிச்சேன். நீயே கண்டுபிடிச்சியா? சூப்பர். கண்ணன். சூப்பர் சூப்பர், வெரி குட் மாலன். அடியன் தன்யாஸ்மி. So அடுத்தது யார்? வேதாந்த் கார்த்திக், you can write. அடியன் கேக்குறதா? கேக்குறது. கண்ணு. கண்ணு. கண் தான். கண்ணு சொல்லக்கூடாது, படிக்கிறச்ச கண் அப்படி சொன்னா போறோம். சரி அடியன். அடியன் சங்கு. இல்ல, இப்போ தானே சொல்ற. ஆமா அடியன். சங்கு வந்து இங்குக்கு வருமா? இங்கு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணா அது எந்த லெட்டருக்கு போயிடும்? அடியன் அந்த இங்கு செகண்ட் லெட்டர் போயிடும் இல்லையா? அடியன் அதனாலதான் இந்த ஒரு இது இங்க வச்சேன் உங்களுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக. பட் இது என்ன இருக்கு? கண். இன்னும் படிக்கிறீங்களா? இப்போ இன்னும் படிக்கிறச்சு இந்த இடத்துல என்னவா தெரியுது? இது என்ன மாதிரி தெரியுது? கண்ணாடி. கண்ணாடி. சரி. அந்த okay, I just they have used a sangu shape as a frame. Okay, but actually this is a mirror. கண்ணாடி. சரி அடியன். So இது கண்ணன். கண்ணன். கண்ணன்னாலும் 3 சுழினா தான் வருது. கிருஷ்ணன் அப்படின்னாலும் அந்த இடத்துல 3 சுழி வரும். லேட்டர் நம்ம இங்க யூஸ் பண்ணது கண்ணன். ஓகே, தன்யாஸ்மி அடியன். தன்யாஸ்மி. கிருஷ்ணனுக்கு வந்து முடியறது 2 சுழி தான் முடியும், ஆனா 3 சுழினா வரும். So that's why I didn't use Krishnan. I've used the word கண்ணன். கண்ணன் அந்த இன்னும் வந்து 3 சுழி வரதுனாலதான் கண்ணன் அப்படின்னு வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, சூப்பர். So we go to again. Shamikonu, again forgot to change the title. In fun. Okay, in fun. Fun அப்படின்னா song, பாட்டு. Okay, in andam. In andam. Andamna universe. In sun. Sun. Okay, sun means cold. குளிர்ச்சி அப்படி சொல்லலாம், cold. In n. n அப்படின்னா numbers. எண்கள் அப்படின்னா numbers. ஓகே, n அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே ஜஸ்ட் சும்மா ஒரு அடிஷனல் பாயிண்ட். இந்த 2 சுழி இங்க இருந்ததுன்னா கண் அப்படின்னு வெறும சொன்னேன்னா, அழுத்தாம கண் அப்படின்னு சொன்னேன்னா மைன் அப்படின்னு வந்துரும்.
தன்னுடையது, என்னுடையது அப்படிங்கறதெல்லாம் மைன் அப்படின்னு ரெஃபர் ஆயிடும். என்னையும் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 3 லூப்புக்கு பதிலா அந்த இன்னொரு சொன்னேன் இல்லையா, 2 சுயினா யூஸ் பண்ணேன்னா என் பெயர், மை நேம் இஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேயா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதனால்தான் யூ ஹாவ் டு கேர்ஃபுல்லி ரைட் எந்தன்னா எங்க யூஸ் பண்றோங்கிறது வி ஹாவ் டு பி லிட்டில் மோர் கேர்ஃபுல். ஒரு அவேர்னஸ் இருந்தாதான் அது பண்ண முடியும். ஓகே, அதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது there are a lot short ways how to remember which not to use where. In upcoming classes we'll see. Okay, now we'll write in. Okay, so kids don't think much about 3 suvina 2 suvina. Okay, when in upcoming classes Aryan will give tips to remember. Okay, so see, one loop ஆயிடுதா, 2 loop. Okay, இங்க இதுல இருந்து கண்டினியூ பண்ணணும். See, third, right? நான் என்ன பண்ணணும், அவ்வளவுதான். Straight line and a standing line with the dot above. In. Okay, writing again. 1, again where you have entered, start from there. Okay, second one, where you entered, start from there. Third one, straight line, standing line. That's all. In. Able to write? Confusing. You all, it's easy, no? Yes. So 1 loop, start from there. Put the second one, start from there. Put the third one. Avladha. The straight line, standing line potter. Very much. In. Right? Done? All done? Yes? Yes, super. Done, yes. Okay, so we'll go to next session. We'll learn one Tirukural today. Okay, another 15 more minutes Aryan will take. Vendudal, vendamai, ilanadi, சேர்ந்தார்க்கு, யாண்டும், இடும்பை, இல. Okay, this is today's Kural. Okay, வேண்டுதல், வேண்டாமை, இலான் அடி, சேர்ந்தார்க்கு, யாண்டும், இடும்பை, இல. Okay, see the in usage of in here. So நம்ம கத்துண்டோம் இல்லையா, அந்த in இருக்கா? வேண்டுதல், வேண்டாமை, இலானடி, சேர்ந்தார்க்கு, யாண்டும். அந்த in usageக்காக Aryan taken this Kural today, Tirukural. யாண்டும், இடும்பை, இல. அப்படின்னா இது வந்து again இது கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற கேட்டகரியில this Kural is coming. Okay, Kural number 4 under the topic கடவுள் வாழ்த்து. Okay, so Aryan will repeat one more time. வேண்டுதல், வேண்டாமை. Whether I pray or I don't pray, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணாம, இலானடி சேர்ந்தார்க்கு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு, எனக்கு எது வேணும் அப்படின்னா இலானடி சேர்ந்தார்க்கு. அடி அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, அடி மீன்ஸ் திருவடி அப்படின்னு நம்ம வெரி ஃபர்ஸ்ட் அந்த சம்பிரதாய சொற்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா. இலானடி அப்படின்னா பெருமாளோட திரு, அடினாலே திருவடி தான். திருவடினா யார ரெஃபர் பண்ணும்? ஆப்வியஸ்லி இட் ரெஃபர்ஸ் டு பெருமாள் இல்லையா. இலானடி சேர்ந்தாருக்கு, யார் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காம, ஓகே, இலானடி சேர்ந்தாருக்கு பெருமாளோட திருவடியை பற்றியவர்களுக்கு. ஓகே,
அது யார் வந்து பெருமாள் திருவடியை புடிச்சுக்கிறாளோ, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா யாண்டும் இடும்பை இல. யாண்டும் எப்போதுமே அவளுக்கு என்ன வராது, இடும்பை. இடும்பை இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். இல அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அததான் தமிழ்ல இல அப்படின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது கொடு அது கொடு அதெல்லாம் கேட்காம, ஓகே, மெட்டீரியலிஸ்டிக் ஆசையெல்லாம் இல்லாம பெருமாளோட திருவடியை மட்டுமே புடிச்சுக்கிறவாளுக்கு we don't face any sorrows. Why அப்படின்னா even if sorrows comes, what they நான் வந்து பெருமாளுக்கு சரணாகதி பண்ணிட்டேன், I surrendered to Lord's lotus feet, so whatever comes he will take care அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் திங்கிங் வந்துரும் இல்லையா, அதுதான் இந்த குறள் வந்து நமக்கு காமிக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயத்த வள்ளுவர் வந்து 1 2 3 4 5 6 7 வேர்ட்ஸ்ல சொல்லிட்டாரா. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. ஓகே, one kid can try, or one kid can repeat after me. Okay, Shruti. Okay, you can try. Yes. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. Super, super Shruti, super. Danyasmi Adiyan. Should I tell the meaning also? Yes, whatever you have understand, adu sonna I will be very happy. What do you understand? Adiyan, I'll tell in Tamil. Any language, Tamil or English or yes. யார் வந்து ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு பெருமாள் கிட்ட சரணாகதி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு வந்து ஒரு சரோசும் வராது. வெரி குட். எஸ். தன்யாஸ்மி அடியன். தன்யாஸ்மி. ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக் ஃபார் டுடே. இது வந்து 2 வாரமா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. அடியன் வில் டேக் த டுடே அண்ட் வில் எண்ட் த செஷன் ஆஃப்டர் திஸ். ஓகே, தமிழ் மாதங்கள். ஓகே, சித்திரை. ஓகே, தமிழ் மாசம் அப்படிங்கிறது தமிழ் மாசம் will start from mid of April. உங்களோட இங்கிலீஷ் கேலண்டர்ல சொல்லணும்னா mid of Aprilல இருந்து தமிழ் மாசம் ஆரம்பிக்கும். ஓகே, அவர் நியூ இயர் இஸ் நாட் ஜனவரி, தமிழ் நியூ இயர் இஸ் ஃப்ரம் சித்திரை. ஓகே, ஸோ அப்படி சொல்லணும். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூ இயர், இஃப் யூ வாண்ட் டு சே it starts from mid or somewhere in the mid of April. Mostly it will fall on April 14th. There are exceptions. April 15th ஆரம்பிக்கலாம். ஓகே, சித்திரை. சித்திரை. ஓகே, வைகாசி. வைகாசி mid of Mayல இருந்து mid of June உள்ள. ஓகே, ஏன் அந்த mid of அப்படின்னு போட்டிருக்கோம்னா தமிழ் மந்த் வந்து கான்ஸ்டன்டா 30 31 அப்படின்னு வராது. ஓகே, இப்போ இங்கிலீஷ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் பிப்ரவரி தான் 28 29 வரும். ரெஸ்ட் ஆல் மந்த்ஸ் வில் பி 30 31 30 31 அப்படி ஃபாலோ ஆகும் இல்லையா. அந்த மாதிரி தமிழ் மந்த்ல வராது. சம்டைம்ஸ் 30 வரைக்கும் போகும், ஈவன் 32 எல்லாம் இருக்கு. ஓகே, 31 இருக்கு, 32 சில மந்த்துக்கு போகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நாழிகை கணக்கு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவா. ரொம்ப பெரிய கால்குலேஷன் இருக்கு. ஓகே, ஸோ சித்திரை, வைகாசி. அண்ட் மாசம் வந்து இந்த சன்ரைஸ் இத்தனை நாழிகைங்கிறத தாண்டி வேற கால்குலேஷன் எல்லாம் இருக்கு. எப்போ அந்த மாசம் பிறக்கிறதுன்னு முதற்கொண்டு we have accurate calculation of when the particular month is being started, it's being born அப்படிங்கிற மாதிரி. அதனால it's very interesting to understand. அதாவது படிச்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி that calculation they are putting, ஏன் இங்க 31 வருது, ஏன் 32 நாள் வருது ஒரு மந்த்ல அப்படிங்கறதுலாம் it's an interesting subject to know, right? So நம்ம இப்ப ஒன்லி அந்த நேம்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி.
ஆடி ஆவணி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. இப்ப என்ன மந்த் நடக்கிறது? கேன் ஒன் யாராவது ஒருத்தர் மட்டும் குயிக்கா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எஸ் மார்கழி. மார்கழி. மார்கழிக்கு அப்புறம் என்ன வரப்போறது? பொங்கல் எந்த மந்த் வரும்? தை. தை. எஸ் தை. சூப்பர். தை மாசி பங்குனி. ஓகே, சோ யாராவது ஒருத்தர் கெஸ் பண்றீங்களா பங்குனியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு? எனி ஒன்? யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது தெரியுமா பங்குனி? பங்குனின்னா என்ன அப்படின்னு? பங்குனி உத்திரம். எஸ், பங்குனி உத்திரம். சித்திரை. புரட்டாசி. புரட்டாசி எங்க ஸ்பெஷல்? சூப்பர் வைபவ். சூப்பர். சோ அப்புறம் ஐப்பசியில என்ன வரும்? உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் வருமே ஐப்பசி. தீபாவளி வரும். ஓகே. ஹாப்பி பர்த்டே. சூப்பர். சரி, இன்னும் ஒண்ணு ஆவணியில என்ன வரும்? ஆவணி அவிட்டமா? இல்லையே, இன்னும் ஒண்ணு இருக்கு. ஆவணியில என்ன ஸ்பெஷல்? சித்திரையில என்ன ஸ்பெஷல்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ஆவணியில ஒரு ஸ்பெஷல் இருக்கு, சித்திரையில ஒரு யாரோட? ஒன் அட் a டைம். ஓகே, கிருஷ்ணர் பர்த்டே யாராவது சொல்லுங்க. ஸ்ரீ ஜெயந்தி வந்து ஆவணியில வரும். சித்திரையில என்ன வரும்? ராமநவமி. சூப்பர், உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி ஆடி மந்த் என்ன ஸ்பெஷல்னு யாராவது சொல்லுங்க. ஆடியில யாருக்கு பர்த்டே வரும்? ஆடிப்பூரம். சூப்பர் சூப்பர். ஓகே, சோ கிட்ஸ், ஓகே, சோ பாத்தீங்களா, இப்போ நீங்க சொன்ன எல்லாமே வந்து எந்த மந்த் பேஸ் பண்ணி அவெல்லாம் வச்சிருக்கா? இங்கிலீஷா தமிழா? எந்த கேலண்டர்? இப்ப சொன்ன எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றோம்? Yes, that is the reason we need to know the names of Tamil month. அதுதான் ரீசன். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல வந்து எல்லாமே வந்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரமா இருக்கட்டும், பெருமாளோட திருநட்சத்திரமா இருக்கட்டும், இதெல்லாம் எது பேஸ் பண்ணி இருக்கு? தமிழ் கேலண்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. So it's necessary to know these things. So one kid, one, if time permits, 2 kids, okay, they can read. Adiyen, I want to tell. 1 minute. Adiyen, kids, ஒரு நிமிஷம். Adiyen would like to give chance to kids who didn't recite. சொல்லாத வாழ்க்கை will give a chance. Okay. Okay. Anantashri, are you unable? Anantashri இருக்கியாமா? Adiyen கேக்குதா? கேக்குது. Can you read? Adiyen அந்த மன்சா. மன்ஸ் தான் படிக்கிறியா? சித்திரை வைகாசி ஆனி ஆடி
ஆவணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சூப்பர் அடியே தன்யாஸ்மி. So one more kid, one more யார் படிக்கிறது? வைபவ் ஆல்ரெடி படிச்சிட்டியாமா இல்ல you have to do? அடியன் நான் சொல்றேன் அடியன் வைபவ். சொல்லுங்க அடியன். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சூப்பர் அடியன் சூப்பர். So Danyasmi to all kids. So next class கண்டிப்பா இன்னைக்கு படிக்காதவால next class நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணினோம்? இக்குல இருந்து இன் வரைக்கும் கத்துட்டோம். அப்புறம் ஒரு குறள் பார்த்தோம். எது பத்தி? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பெருமாள் திருவடியை யார் வந்து அதை மட்டும் நம்புறாலோ அவளுக்கு வந்து சாரோவே வராது. என்ன துன்பம் வந்தாலும் அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு குறள் அதுல இருக்கு. அதை பார்த்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு. அப்புறம் தமிழ் மன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இத்துல இருந்து இரு வரைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு குறள். அண்ட் ஒன் மோர், தமிழ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் தமிழ், முல்லை மருதம் அப்படிங்கறதுலாம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து குறிஞ்சி அப்படின்னு எல்லாம் இருக்கு. என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி வித் டிஃபரெண்ட் கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். எனி கொஸ்டின்ஸ்? நீங்கெல்லாம் நல்லாவே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஆமா, அசைன்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடியேன்னு தரலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சூப்பரா தெரியுது தமிழ் மந்த்ஸ்ல என்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறது. ஸோ அதையும் சேர்த்து அடியேன் ஆட் பண்றேன் இந்த அசைன்மெண்ட்ல. நீங்கெல்லாம் தமிழ் மந்த்துக்கான ஃபெஸ்டிவல் என்னெல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்புறேன் இந்த டைம். ஓகேயா? டேக் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்ப். வித் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்ப் வந்து அடியனுக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அடியன். அதான் அடியன் அசைன்மெண்ட். ஆழ்வாராச்சாரியன் நட்சத்திரம் எனி கான்செப்ட், ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபெஸ்டிவல்னா ஃபெஸ்டிவலா அந்த மந்த்துக்கு என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதை எழுதுங்க. இல்ல ஆச்சாரியன் அவளோட மந்த் இந்த ஆச்சாரியனோட திருநட்சத்திரம் வருது அப்படிங்கிற மாதிரி whatever you want to write, take a theme and write the speciality of Tamil months. Okay, Adiyan will send the assignment in Google Classroom. Danyasmi Adiyan. Any questions? Danyasmi